குக்கிங். நான் உங்களுக்கு கிரண். இன்னைக்கு நம்ம ஆன்மீக செய்திகள்ல ரெண்டாவது குறிப்பை பார்த்துடலாமா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ, அதாவது செவ்வாய் வெள்ளி வியாழன் ஞாயிறு இந்த 4 நாள்லயும் நமக்கு சுத்தி போடலாம். கற்பூரம் வச்சு கதிர்ஷ்டி எப்படி போக்குறதுன்னு நான் சொல்லி தர போறேன். முதல்ல பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல சின்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, ஒரு சின்ன பசங்கன்னா இவ்வளோண்டு என் சைஸ்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு 5 கற்பூரம் போதும். கடையில போய் குட்டி ரவுண்டு கற்பூரம்னாலே கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில. அந்த கற்பூரத்துல 5 எடுத்து சின்ன பசங்களுக்கு சுத்தணும். பெரியவங்கன்னா ஒரு கட்டி கற்பூரம், பெரிய கற்பூரமே கட்டியில ஆளுக்கு 1 எடுத்து சுத்தணும். இதை குடும்ப தலைவி தான் செய்யணும், நல்லது. அதாவது சாயங்காலம் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணிக்குள்ள இந்த கற்பூரம் சுத்தி போடணும். இதுக்கு மெயினானது பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்க இலை கிடைக்கலன்னா வெறும் எருக்க இலை எடுத்துக்கிட்டாலே போதும். வெள்ளை இருக்க இலை இல்லைன்னா எருக்க இலை இதை எடுத்து, அதாவது குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ, குடும்ப தலைவர் சின்ன பசங்கன்னா குட்டி கற்பூரம் 5, பெரியவங்கன்னா பெரிய கட்டி கற்பூரம் 2, எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து குடும்ப தலைவி சுத்திட்டு அந்த எருக்க இலையை எடுத்துட்டு போய் வீட்டு வாசலுக்கு வெளியில அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றி எடுத்து திரும்பி பார்க்காம வந்துட்டாங்கன்னா கந்திருஷ்டி எல்லாம் போயிடும் மக்களே. இதுதான் எனக்கு ஆன்மீக குறிப்பு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.